கோடீஸ்வரன் ஜாதகம் கட்ட முடுங்க. மேச லக்கணம், லக்கணத்தில் சுக்கிரன் குரு, இங்கே சுக்கிரன் சூரியன், 2ல் புதன், 4ல் செவ்வாய் ராகு, தனுசில் சந்திரன், மகரத்தில் சனி கேது, மீனத்தில் குரு, அம்சத்தில் துலா லக்கணம், 2ல் குரு, 3ல் சூரியன் சந்திரன், 4ல் கேது புதன், 5ல் புதன், 6ல் செவ்வாய், 7ல் புதன், கடகத்தில் ராகு. சுக்கிரன் என்ற வீட்டிற்கு 4, 5, 9, 10 குரு சனி கேது இருந்தால் தனவான் பணக்காரன். வர்க்கோத்தமான கிரகம் சாரம் தந்தவன் யோகர் அல்லது சுபராக இருந்தால் சிறப்பு. திசாபுத்தியில் நல்ல செல்வத்தை கொடுக்கும். சுக்கிரன் அசுவனியில், கேது வர்க்கோத்தமன். சுக்கிரன் அசுவனியில் கேது வர்க்கோத்தமன். 4ஆம் இடத்தில் ராகு புனர்பூசத்தில், அந்த இடத்துல குரு இருக்கிற வச்சுக்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில், கேது உத்திராடம், சந்திரன் உத்திராடத்தில் உச்சம். இது சாரம் தந்தவன் சூரியன் உச்சம். சந்திரன் லக்னத்துக்கு சுகாதிபதி. சந்திரன் சாரம் தந்தவர் உச்சம். சந்திரன் யோகம். செவ்வாய் சூரிய திசை, சந்திர திசை நல்ல திசை. செவ்வாய் மட்டும் அதுக்கு பாதிப்பு. குரு திசை, சனி திசை அள்ளி கொடுத்தது. லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, லக்னாதிபதிக்கு 9இல் ஆட்சி பெற்றால் அது சிறப்பு. திசையில் கோடீஸ்வரன். லக்னத்துக்கு இருபுறமும் சுபர் இருந்தால் சுபகர்த்தாரி யோகம். சுபகர்த்தாரி யோகம், கோடீஸ்வர யோகம், தீர்க்க ஆயுள் செல்வம். கேது பகவான் நின்ற வீட்டிற்கு வீட்டு அதிபதி சாரம் நாதனும் வலுப்பெற்றால் கோடீஸ்வரன். சந்திரன் 2இல் சனி ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் அற்புதமான பலன். அது சுனபாயோகம் என்று சொல்லப்படும். அப்பனுக்கு மேலே செல்வாக்கு இருக்கும். லக்னாதிபதி பலம் இல்லாமல் நீசமாக இருந்தால் ராசிநாதன் வலுக்க வேண்டும். ராசிநாதன் லக்னாதிபதி பார்த்தால் அந்த நீசபங்கமாகிவிடும். லக்னம் அல்லது ராசிக்கு கேந்திரத்தில் லக்னாதிபதி நீசமானால் அது நீசபங்கம். நீச பெற்ற கிரகத்துடன் வர்க்கோத்தமான கிரகம் கூடியிருந்தால் நீசபங்கம் ஆகிவிடும். லக்கணத்துக்கோ ராசிக்கோ 1, 4, 7, 10 குரு ஆட்சி பெற்றால், ஆட்சியோ உச்சமாக பெற்றால் கௌச யோகம். இதுவும் சிறப்பான யோகம். குருவுக்கு சாரம் தந்தவர் சனி ஆட்சி. இது கோடீஸ்வர யோகமாகும். அவயோக ஜாதகம். நடப்பு திசை சுக்கிர திசை, செவ்வாய் புத்தி. வயது 44. இதுக்கு விதி லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் 6, 8ஆக இருக்கக்கூடாது. லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் 6, 8ஆக இருந்தால் இது அவயோக ஜாதகம். ராசிக்கு 11ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியும் 6, 8ஆக இருந்தால் அவயோக ஜாதகம். 3 லக்கணத்துக்கோ ராசிக்கோ 9ஆம் அதிபதி நீசமாகக்கூடாது. செவ்வாய் அசுபதியில் 4இல் அம்சத்தில் நீசமாகிறது. லக்கணத்துக்கும் ராசிக்கும் 2ஆம் இடத்தில் 6, 8 அதிபதிகள் அமர்ந்தால் இது அவயோக ஜாதகம். முடிக்கிறது. ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களை மதிப்பு செய்யும் விதமாக KP ஆறுமுகம் ஐயா அவர்களை அன்போடு வரும்போது கேட்டுக்கொள்கிறோம்.